சோலோ லெவலிங் சீசன் 2 அனிமேவோட கடைசில பாத்தீங்கன்னா நம்ம ஜின்பு ஒரு ரெட் கேட் குள்ள போய் அதுக்குள்ள இருக்க பீஸ்ட் எல்லாத்தையுமே நாக் அவுட் பண்றதோட சோலோ லெவலிங் சீசன் 2 முடிச்சிருப்பாங்க. பட் ஆக்சுவலா மாங்கால ஜின்பு இந்த டஞ்சனுக்கு போறதுக்கு முன்னாடி ஜின்புக்கு ஒரு மேசிவான பவர் அப்கிரேட் கொடுக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. அதை அனிமேல சுத்தமா இக்னோர் பண்ணிருப்பாங்க. பட் மாங்கா வைஸ் அந்த பேனல்லாம் நல்லா இருந்தனால நம்ம இந்த மாங்கா அப்கிரேட் ஒன்னு இதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். மாங்கா வைஸ் நம்ம கண்டினியூ பண்றதுனால நம்ம ஜின்பு சேர்மன் கோ கூட பேசிட்டு இருப்பான் இல்லையா, அதுல இருந்து இந்த மாங்காவை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஜின்பு இறந்து போனவங்களோட ஃபியூனரல் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சேர்மன் கோ கூட பேசுறதுக்காண்டி வந்திருப்பான். அப்ப ஜின்பு சேர்மன் கோ கிட்ட இந்த மாதிரி நான் எனக்குன்னு ஒரு தனி கில்ட் ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான். இதை கேட்ட சேர்மன் கோ, சோ நீ ஒரு ஓன் கில்ட் ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நல்ல ஐடியா தான். ஒரு சர்டிஃபைடு எஸ்ராங் ஹண்டருக்கு கில்ட் மாஸ்டர் லைசன்ஸ்லாம் தேவையில்ல, நீ ஜஸ்ட் அசோசியேஷனுக்கு கால் பண்ணா போதும், மிச்சத்தை நாங்க பாத்துப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம கோ சொல்ல, இதை கேட்ட ஜின்பு ஓகே ஓகே பரவாயில்லையே, நான் எஸ்ராங் இருக்கனால எனக்கு இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்பு பேசிக்கிட்டு இருக்க, அப்ப நம்ம கோ ஜின்பு கிட்ட இந்த மாதிரி நீ ஜேஜு ஐலாண்ட்ல ஏதாச்சும் பேரியர் ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேக்குறாப்ல. இதை கேட்ட ஜின்பு என்ன சொல்றீங்க ஒன்னும் புரியல அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு சேர்மன் கோ நாங்க ஒரு சில சோல்ஜர்ஸ் அண்ட் ஹண்டர்ஸ் அந்த ஜேஜு ஐலாண்டுக்கு எசன்ஸ் ஸ்டோனை கலெக்ட் பண்றதுக்கும் அந்த ஆண்டோட கிராப்ஸை கிளியர் பண்றதுக்கும் அனுப்பிச்சு வச்சிருந்தோம். அந்த ஹண்டர்ஸ் எல்லாருமே நைட் கில்ட சேர்ந்த ஏ ரேங்க் அண்ட் பி ரேங்க் ஹண்டர்ஸ் தான். அவங்க எல்லாருமே அந்த ஜேஜு ஐலாண்ட கிளியர் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க எல்லாருமே அவங்களோட கான்சியஸ்னஸ் இழந்துட்டாங்க. சோ நீ எதுவும் ஜேஜு ஐலாண்ட்ல ஏதாச்சும் பேரியர் ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணி அதை ரிட்ரீவ் பண்ண மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம சேர்மன் கோ கேட்க, இதை கேட்ட ஜின்பு இல்லையே நான் எதுவும் அந்த மாதிரி பேரியர் ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட சேர்மன் கோ அந்த இடத்துல அன்கான்சியஸ் ஆன சோல்ஜர்ஸ் அண்ட் ஹண்டர்ஸ் யாருக்குமே அவங்க அன்கான்சியஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றது சுத்தமா ஞாபகம் இல்லையா. பிராங்கா சொல்ல போனா அந்த சோல்ஜர்ஸ் அண்ட் ஹண்டர்ஸ் எல்லாருமே ஏதாச்சும் ஒரு ஸ்பெல்லால பாதிக்கப்பட்டாங்களா இல்ல என்ன இளவு நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம சேர்மன் கோ மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப ஜின்பு சேர்மன் கோ கிட்ட இந்த மாதிரி அந்த ஆண்ட்ஸ் ஏதாச்சும் ட்ராப்பை கிரியேட் பண்ணிருக்கலாம், அந்த ட்ராப்ல இவங்க மாட்டிட்டு அப்படியே அன்கான்சியஸ் ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சேர்மன் கோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்ப சேர்மன் கோ பக்கத்துக்கு யாரோ ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னானே நம்ம சேர்மன் கோவும் ஜின்னுக்கு ஒரு டாட்டாவை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறப்பல, சோ நம்ம ஜின்னுவும் இங்க இருந்து அவன் வீட்டுக்கு போறதுக்காண்டி பார்க்கிங் லாட்ல இருக்க அவனோட காரை எடுத்துக்கிட்டு இருக்க சமயத்துல அங்க ஒருத்தன் நம்ம ஜின்னு வந்து மீட் பண்றான். என்னோட பேர் தான் ஆடம் வெயிட், நான் வந்து ஃபெடரல் பியூரோ ஆஃப் ஹண்டர்ஸோட ஒரு சீனியர் அபிஷியல் அப்படின்ற மாதிரி அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். இதை கேட்ட ஜின்னு ஃபெடரல் பியூரோ ஆஃப் ஹண்டர்ஸா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப இந்த ஆடம்ன்ற பைப்ல என்னை மன்னிச்சிடுங்க ஜின்னு, நான் உங்களை இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கல, நான் ஏற்கனவே உங்களோட ஆபீஸ்ல வந்து நான் உங்களை மீட் பண்ண ட்ரை பண்ணேன், பட் என்னால உங்களை மீட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்பதான் நம்ம ஜின்னுக்கு ஞாபகம் வருது நம்ம ஜின்னுவோட தம்பி அதாங்க அந்த ஜின்ஹோ, அவன் ஏற்கனவே இந்த ஆடம்ன்ற பைபிளை பத்தி ஜின்னு கிட்ட சொல்லிருப்பான். அப்ப ஜின்னு இந்த ஆடம்ன்றவன்ட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு இந்த ஆடம்ன்ற பைபிள நான் உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதுக்காண்டி தான் வந்தேன், இந்த இன்ஃபர்மேஷனை எந்த ஒரு கண்ட்ரியாலையும் எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனாலையும் ஷேர் பண்ண முடியாது, பட் என்னால ஷேர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ஆடம்ன்ற பைபிள சொல்றான். இதை கேட்ட ஜின்னு எதுக்காண்டி நான் அந்த இன்ஃபர்மேஷனை ஏன் கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த ஆடம் நாங்க எங்களோட இன்ஃபர்மேஷனை உங்களை மாதிரி ஆள் கூட ஷேர் பண்றதுனால எங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம நீங்க ஜேஜு ஐலாண்ட்ல பண்ண எல்லாத்தையுமே பார்த்து எங்க டெபுட்டி டைரக்டர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு, அதனால உங்களை அவரை நேர்ல மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, மிச்ச எல்லாத்தையுமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி இந்த ஆடம்ன்ற பைப்ல சொல்றான். எல்லாத்தையும் கேட்ட ஜின்வு டே போங்களா பொழப்பத்தவங்களா எங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி அவனோட கார்ல ஏறி வீட்டுக்கு கிளம்ப பாக்குறான். அப்ப அந்த ஆடம்ன்றவன் அவங்களோட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டே பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். இதை கேட்ட ஜின்வு என்னடா சொல்ற அப்கிரேடா அப்படின்ற மாதிரி செம்ம ஷாக் ஆகுறான். அப்ப ஆடம் உங்களை மாதிரியே பவர்ஸ் அவைக்கன் பண்ண இன்னொரு பீயிங்கால உங்களோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை என்ஹான்ஸ் பண்ண முடியும், அதாவது அப்கிரேட் பண்ண முடியும்ன்றத நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஜின்வு கிட்ட கேட்கறான். ஏற்கனவே நம்ம ஜின்வு அவனோட பவர்ஸ் அப்கிரேட் பண்றதுக்கு வெறி கொண்டு சுத்திக்கிட்டு இருக்கான். இதுல எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி உன்னோட பவர்ஸ் என்னால ஈஸியா அப்கிரேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஜின்வு கிட்ட சொன்னா அவன் சும்மா இருப்பானா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு பாத்தீங்கன்னா ஆடம் கூட சேர்ந்து அந்த டெபுட்டி டைரக்டரை மீட் பண்றதுக்காண்டி போறான். என்னோட பேரு தான் மைக்கேல் கார்னர், நான் தான் இந்த ஃபெடரல் பியூரோ ஆஃப் ஹண்டர்ஸோட டெபுட்டி டைரக்டர். நான் உங்கள்கிட்ட டைரக்டா பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் மிஸ்டர் ஜின்வு, இதுதான் இமிகிரேஷன் டாக்குமெண்ட்ஸ். யூஸ்வலி இந்த இமிகிரேஷன் ப்ராசஸ்ன்றது ஒரு வருஷத்துல இருந்து 2 வருஷம் டைம் எடுத்துக்கும், ஆனா நாங்க உங்களுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் தரோம், நீங்க ஜஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும், அடுத்த செகண்ட் நீங்க அமெரிக்கன் சிட்டிசனா மாறிடுவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு கிட்ட அந்த டைரக்டர் சொல்ல, இதை கேட்ட ஜின்வுக்குனால செம்ம காண்டாகுது. அப்ப ஜின்வு இந்த ஆடம்ன்ற பைபிள என்கிட்ட ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றேன் தான் இங்க கூட்டு வந்தான், அதாவது என்ன மாதிரி அவைக்கன் பண்ண ஒருத்தவங்களால என்னோட பவர்ஸ் அப்கிரேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னா, சோ அதை நிஜமாலே பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்பு அந்த டைரக்டர்கிட்ட கேட்க, இதை கேட்ட டைரக்டர் ஆக்சுவலி அந்த பவர்ஸை பொசஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்பு கிட்ட சொல்லிட்டு மிஸ் செலினர் இங்க வர சொல்லு அப்படின்ற மாதிரி அவன் பின்னாடி இருக்க அசிஸ்டன்ட் அந்த டைரக்டர் சொல்றான். செலினர் வரத நம்ம ஜின்னுவால சென்ஸ் பண்ண முடியுது.
அப்போ அந்த டைரக்டர் இந்த உலகத்திலே அவேக்கன் பண்ணவங்களோட எபிலிட்டிஸை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய பவர்ஸ் இருக்க ஒரே ஒரு ஆள் உங்க கண்ணு முன்னாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி செலினாரை இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஜின்வு செலினாரை பார்த்தோன்னே ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அவேக்கன்ட் பீயிங் இருப்பா போலே அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப அந்த டைரக்டர் மிஸ் செலினார் உங்களோட பவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுன்றத ஜின்வுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஜின்வு என்னடா சொல்றீங்க, இவளால அதை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி செலினாரை பாக்குறான். இதை நோட்டீஸ் பண்ண செலினாரும் என்னை ஆரம்பத்துல பாக்குற எல்லாருமே என்னால அதை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனா ஒன்ஸ் நீ என்னோட பவரை டேஸ்ட் பண்ணா போதும், அதுக்கப்புறம் என்னோட பவர்ஸ் வேணும்னு என்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி செலினா ஒரு ஆட்டிடியூடோட சொல்றா. உனக்கு ஏற்கனவே எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும், எல்லா அவேக்கன் பீயிங்குமே அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு லிமிட்ன்றது இருக்கு. அந்த லிமிட்டை எந்த ஒரு அவேக்கன் பீயிங்காலையுமே பைபாஸ் பண்ண முடியாது. சோ இதனாலே அவேக்கன் பீயிங் அவங்க ஸ்டார்டிங்ல என்ன ரேங்க் இருந்தாங்களோ, அதாவது ஏ ரேங்க், பி ரேங்க், சி ரேங்க், அந்த மாதிரி எந்த ரேங்க்ல இருக்காங்களோ அதே ரேங்க்ல தான் கடைசி வரைக்குமே இருப்பாங்க. அன்லஸ் அந்த அவேக்கன் பீயிங் ஒரு செகண்ட் அவேக்கனிங் பண்ணா மட்டும்தான் அந்த அவேக்கன் பீயிங்கோட ஸ்ட்ரென்த்ன்றது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது எல்லா ஹண்டர்ஸ்க்கும் தெரிஞ்ச ஒரு காமனான ஃபேக்ட் தான் அப்படின்ற மாதிரி மிஸ் செலினா சொல்றா. அப்ப இதை கேட்ட ஜின்வு, ஆனா உன்னால அந்த நார்மல் அவேக்கன் பீயிங்கோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, உன்னால அதை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி மிஸ் செலினா கிட்ட கேட்க, அதுக்கு செலினார் எஸ், ஒரு அவேக்கன் பீயிங்கோட பவர்ஸ் என்னால இன்க்ரீஸ் பண்ண முடியும். அவங்க இது வரைக்கும் பார்க்காத அடைய முடியாத ஒரு பொட்டன்ஷியலை என்னால பண்ண வைக்க முடியும். ஒரு 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராசஸ்க்கு அப்புறம் இந்த அவேக்கன் பீயிங்ஸோட பவர்ஸ் அவங்களோட லிமிட்டை தாண்டி என்னால பூஸ்ட் பண்ண வைக்க முடியும். சொல்ல போனா நான் இந்த 3 ஸ்டேஜஸ் மூலமா அந்த அவேக்கன் பீயிங்கோட பவர்ஸ் திரும்ப ரீஅவேக்கன் பண்ண வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லனா அந்த அவேக்கன் பீயிங்கோட ட்ரூ பொட்டன்ஷியலை நான் வெளியே கொண்டு வரேன்ற மாதிரியும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி செலினார் சொல்ல, இதை கேட்ட டைரக்டரும் அவங்க சொல்ற எல்லாமே உண்மைதான். ஆனா செலினார் இந்த பவர் பூஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு லாங் பீரியட் ஆஃப் ரெஸ்ட்ன்றது தேவைப்படும். சொல்ல போனா ஒரு வருஷத்துக்கே 3ல இருந்து 4 பேரோட பவர்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் சொல்ல, இதை கேட்ட ஜின்வு இவரால மத்தவங்களோட பவர்ஸ் பூஸ்ட் பண்ண முடியும்னா இது ஒரு செம்ம அமேசிங்கான எபிலிட்டியா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட உடம்புல என்ன எஃபெக்ட்ன்றது ஏற்படும் அப்படின்ற மாதிரி செலினார்ட்ட கேட்கறான். அதுக்கு செலினார், இந்த பவர்ஸ்ன்றது ஒருத்தவங்களுக்கு வேரி ஆகும். நீ இந்த 3 ஸ்டேஜஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உன்னோட ஹோல் பவர்ஸ்ல 20 to 30% எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி செலினார் சொல்ல, இதை கேட்ட ஜின்வு 20 to 30% இன்க்ரீஸ் ஆகுமா, இது வேற மாதிரி இருக்கே. டாங் சோ பைப்ல எதுக்கு எல்லாத்தையும் எதிர்த்துட்டு அமெரிக்காவை சூஸ் பண்ணன்றது எனக்கு இப்போதான் புரியுது. எந்த ஒரு ஹண்டரா இருந்தாலும் இந்த மாதிரியான ஆஃபரை வேணும்னு சொல்லவே மாட்டான் அப்படின்னு நம்ம ஜின்வு அவனோட மனசுல நினைச்சிட்டு, வேற யாராச்சும் செலினாரோட பவர்ஸை கண்டுபிடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த டைரக்டர், செலினாரோட சேஃப்டிக்கு நாங்க பொறுப்பு, அது மட்டும் இல்லாம நாங்க செலினாருக்கு தேவையான சேலரியை கொடுக்கறதுனால செலினார் நாங்க சொல்றவங்களோட பவர்ஸை அவேக்கன் பண்ணுவாங்க. சோ செலினாரோட இந்த பவர்ஸை நாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்டா தரோம் மிஸ்டர் ஜின்வு அப்படின்ற மாதிரி டைரக்டர் சொல்ல, இதை கேட்ட ஜின்வு, கிஃப்டா அப்படின்னா நான் உங்களோட ஆஃபருக்கு சைன் பண்ணாதான் இந்த பவர்ஸை தருவேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த டைரக்டர், ஒன்ஸ் நீங்க இந்த ஃபெடரல் பியூரோவோட ஹண்டரா மாறிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு தனி பெனிஃபிட்ஸ்ன்றது நாங்க தருவோம். அதே சமயத்துல நீங்க எங்களோட டாப் பிரியாரிட்டியா இருப்பீங்க. இன் அடிஷன் அமெரிக்கால இருக்க எந்த ஒரு கில்டு வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி அது கூட ஒரு பெஸ்ட் கான்ட்ராக்ட்ன்றத நாங்க உங்களுக்கு போட்டு தருவோம் அப்படின்னு இந்த டைரக்டர் பேசிட்டு இருக்கும் போதே செலினா நடுவுல வந்து, இங்க பாரு சும்மா வளன்னு பேசாத சரியா ஜின்வு, நாங்க உனக்கு இந்த பவர்ஸை கிஃப்டா தான் தரோம் அப்படின்ற மாதிரி செலினா சொல்ல, அதுக்கு டைரக்டர், செலினா சொன்ன மாதிரியே நாங்க உங்களுக்கு இந்த பவர்ஸை கிஃப்டா தான் தரோம். சோ ஜின்வு உங்களோட பெர்மிஷனோட இந்த பவர் லிஃப்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் கேட்க, அதுக்கு ஜின்வு கொஞ்சம் ஷாக் ஆகி, என்னடா சொல்றீங்க, எனக்கு இந்த பவர்ஸை சும்மா வாத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, டைரக்டர், இந்த பவர்ஸை ஜஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்டரி சர்வீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் மிஸ்டர் ஜின்வு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப செலினா ஜின்வுவோட கையை பிடிச்சு, இங்க பாரு என்னோட கண்ணை நல்லா பாரு, இதுதான் இந்த பவர் லிஃப்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், சோ என்னோட கண்ணை மட்டும் நல்லா பாரு அப்படின்ற மாதிரி செலினா சொல்ல, அப்ப இந்த டைரக்டர் பைப்ல அவ்வளவுதான் ஜின்வு நம்மளோட ட்ராப்ல மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க, செலினா அவளோட மனசுக்குள்ள கான்பிடென்ட்டா, இந்த ஜின்வு பையன் இந்த ப்ராசஸோட ஸ்டார்டிங்ல வேணா ரொம்ப கூலா காமா இருக்கலாம், ஆனா இந்த ப்ராசஸ் முடியறப்போ கண்டிப்பா இந்த பைப்ல ஆஃபர் பேப்பர்ல சைன் அப் போட்டுரும். கோட்டோ ரியூஜி ஒரு ஸ்ட்ராங்கான நேஷனல் லெவல் ஹண்டரா இருந்தாலும் அவன் பண்ண முடியாத இவன் பண்ணிருக்கான். இது வரைக்கும் பார்க்காத பவர்ஸ் வச்சு இவன் ஜேஜு ஐலாண்ட் ரைடவே கம்ப்ளீட் பண்ணிருக்கான். சோ இவனோட பவர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி செலினார் அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஜின்வுவோட மைண்டுக்குள்ள போயிடுறா. அந்த செலினார் போன இடம்ன்றது அப்படியே ஃபுல்லா பிச் பிளாக்கா கவர் ஆயிருக்கு. அப்ப செலினார் என்னடா நடக்குறீங்க அப்படின்ற மாதிரி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கப்போ அங்க ஒரு ஃபேஸ்ன்றது செலினார் முன்னாடி அப்பியர் ஆகுது. அதை பார்த்த செலினார் அப்படியே பயத்துல மிரண்டு போய் கத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த காட்ஸ் எல்லாருமே ஜின்வு தான் செலினார் என்னமோ பண்ணிட்டான்னு நினைச்சு ஜின்வு மேல அவனோட கன்ஸ் எல்லாம் பாயிண்ட் பண்றாங்க. அப்ப இதை பார்த்த டைரக்டர், டே முட்டா பயிலடா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றான். ஜின்வுக்குனாலும் செம்ம ஷாக்கு, ஏமா செலினார் உனக்கு என்னமா ஆச்சு, நல்லா தானே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த பக்கம் நம்ம டைரக்டரும், என்னாச்சு செலினார், எதுக்கு இப்படி பயந்துகிட்டு இருக்க, உனக்கு எது உடம்பு சரியில்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இதை கேட்ட செலினார் எதுவுமே சொல்லாம அப்படியே பயத்துல நடுங்கிட்டு இருக்கா. அப்ப டைரக்டர், ஜின்வு எங்களை மன்னிச்சிருங்க, இன்னைக்கு செலினாருக்கு ஏதோ உடம்பு முடியல போல, சோ நம்ம இந்த ப்ராசஸை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமே, ஆடம் ஜின்வுவை வீட்டுல கொண்டு போய் விட்டுரு அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வுவை அப்படியே வெளியே அனுப்புறான். ஜின்வு போனதுக்கு அப்புறம் டைரக்டர்
டாக்டர் செலினார் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு செலினார் அப்படியே பயத்துல நடுங்கின மாதிரியே, அவன் தாண்டா ராஜா, அதுவும் பவர்ஃபுல்லானவன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட டைரக்டர் செம ஷாக் ஆகி, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவன் நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ்க்கு ஈக்குவலான பவர் லெவல்ல இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு செலினாரு, இல்ல என்னால அதெல்லாம் சொல்ல முடியல, இந்த மாதிரியான பவர்ஸ் அதுக்கு முன்னாடி சென்ஸ் பண்ணதே இல்ல, அவன் ஒரு ராஜா, அதுவும் ஆர்டினரி எனமே கிடையாது, அவனை நான் என்னோட பவர்ஸை வச்சு பார்க்கும் போது அவனும் என்னைய பாத்துக்கிட்டு இருந்தான், ஆனா அந்த சமயத்துல என்னைய பாத்துக்கிட்டு இருந்தது ஜின்வு கிடையாது, அவனுக்குள்ள இருந்த ஒரு பயங்கரமான டார்க்னஸ், அதுதான் என்னைய பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவனோட பவர்ஸுக்கு லிமிட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம செலினார் சொல்றதோட இந்த சாப்டர்ன்றது முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்க சொல்லுங்க. அதே சமயத்துல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க. ஒருவேளை பாக்குற நீங்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான அமைக்க வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோன்றது உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும்.